புள்ளி இங்கே ஒரு புள்ளி கருப்பு மைய வச்சு என்ன செய்யுது புள்ளி, இதுக்கு எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்டா என்னது கண் திருஷ்டி வைக்கிறோம். புள்ள பிறந்தோடனே என்னது அந்த பொட்டு வைக்கிறாங்களா அழகான பிள்ளைக்கு இந்த கருப்பா ஒரு புள்ளி வச்சா என்ன செஞ்சிருமா கண் திருஷ்டி, புள்ள மேல உள்ள திருஷ்டியெல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும். அதான் அப்பதான் ஸ்டார்டிங். அடுத்து என்ன செய்யறது, ஆரத்தி மிளகாய் உப்பெஞ்சிட்டு சுத்தி போடுறது. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, மிளகாய் உப்பை சுற்றி என்ன செய்யற நெருப்புல போடுறது, இல்லை வாசல்ல தூக்கி என்ன செய்யறது போட்டு போடுறது. சுத்தினா என்னது அவங்க மேல உள்ள கண் திருஷ்டி, அவங்க மேல உள்ள கண் பார்வை ஏற்பட்டது, அதனால ஏற்படக்கூடிய நோவினைகள் எல்லாமே போயிருமா. இஸ்லாமிய பெண்கள்கிட்ட அதிகமான பழக்க வழக்கங்கள், அதிகமான பேர்த்த இந்த பழக்க வழக்கம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி என்னது சோத்தை வச்சு நெருப்பை வச்சு அதுல ஆரத்தி எடுத்து நெருப்பு எந்த அளவுக்கு போடுறாங்களோ அந்த அளவுக்கு சோறு செவக்கும். அந்த நெருப்பு கம்மியா இருந்துச்சுன்னா சோறு வெள்ளையா இருக்கும். சோறு செவந்துருச்சுன்னு வைங்களேன் கண் திருஷ்டி அதிகமாயிருச்சு. சோறு செவக்கல அப்படின்னா கண்டிஸ்டி கம்மியாயிருச்சுன்னு சொல்லி அதை வச்சு கண்டிஸ்டிக்கு நாங்கள் என்ன செய்யறோம், வைத்தியம் பார்க்குறோங்கிற பேர்ல வீட்டில் பெரியவங்க நாங்கள் ரொம்ப அறிவுபூர்வமான செயலை செய்யறோம்னு சொல்லி என்ன செய்யறது, அந்த மாதிரியான செயல்களை ஒரு முட்டாள்தனமான மூட பழக்க வழக்கங்களை ரொம்ப ஒரு உச்சகட்டமான நிலையில இது எல்லா வீடுகளையுமே நம்ம செய்யறதை பார்க்குறோம். இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லை. இது வெறும் மூட பழக்கம் மட்டும் இல்லை, ஈமான இழக்கக்கூடிய விஷயம். எப்படி ஒரு நோய் ஏற்படுது, உடல்ல ஏதாவது குறை ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னா நீ அல்லாவை நம்பி அல்லாஹ் கிட்ட உதவி தேடாம, அவன்கிட்ட கையேந்தாம, அவனை நம்பாம நீ மிளகாய் உப்பையும் ஆரத்தி எடுக்கிறதையும் இந்த பொட்டு வைக்கிற கரும்புள்ளி சம்பளி குத்துற மாதிரி இந்த பிள்ளைக்கு முகத்தை ஃபுல்லா பொட்டை வச்சு அசிங்கப்படுத்துறது, இல்ல கையில கருப்பு கயிறு கட்டி விடுறது, இல்ல கருப்பு மணிகளை கோர்த்து விடுறது. இது எதுக்கு, அது வந்து பிள்ளைக்கு பாதுகாப்புக்கு, பிள்ளைக்கு சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லி என்னது அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி வந்து இந்த கண்டிஸ்டிங்கிற பேரால் நடக்கக்கூடிய விஷயங்களை பெருசு. அதே மாதிரி என்னது பிறந்த குழந்தைக்கு முறுக்கு கயிறு போடுறது. எதுக்கு இந்த முறுக்கு கயிறுனா கயிறு வந்து முறுக்கி போடுவாங்களாம். எதுக்குன்னா அப்பதான் புள்ள முறுக்கி அழுகாம இருக்குமா. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு நினைச்சு பார்த்தோம்னா சிரிப்பா, வெளியில பார்த்தாங்கன்னா காமெடியான ஒரு விஷயம் இது. கயிறை முறுக்கி அந்த குழந்தைக்கு போட்டாங்கன்னா அந்த குழந்தை முறுக்கி அழுகாம இருக்கிறதுனால முறுக்கு கயிறு போடுறாங்களாம். இது என்னது அதிகமான மக்கள்கிட்ட இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஈமானுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இது ஒண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தா என்னது அந்த கழுத்துல கயிறு, தாயத்து, இடுப்புல தாயத்து கட்டி விடுறது. இது எதுக்கு, குழந்தைக்கு பாதுகாப்பு. சூசலாய்ஸ்ல சொல்றாங்க பமன் அல்லக்கு தமிமத்தன் வெக்கத் அஷ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். அவர் 2 கடவுள் இருக்கு நம்பிட்டார். இணைகிறதுனா என்னது, அவர் 2 இறைவனை நம்பிட்டாரு. தாயத்தை நீ எப்ப கட்டுனீங்களோ, கருப்பு கயிறு எப்ப கட்டுனீங்களோ, எப்போ உங்க அஜர்த்து ஓதி தந்தாலும் அந்த கருப்பு கயிறு மந்திரிச்சு கையிலையோ கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டுனீங்களோ, நீங்கள் 2 கடவுள் இருப்பதாக நம்பிவிட்டீர்கள், 2 அல்லாஹ் இருப்பதாக நம்பிவிட்டீர்கள். கண்டிப்பா நரகம்தான். நீங்க தர்காவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல, ஒரே ஒரு கருப்பு கயிறு தாயத்தை மட்டும் கட்டினாலே டைரக்ட் நரகம் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன் நீ அல்லாஹ்வை நம்பாம அந்த கயிறின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்க. சூசலாசமே காலத்தில் அப்துல்லா இப்னு மசூத் அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா கையில ஓதி பார்த்து, அவங்க அப்பவே இந்த பழக்கம் இருந்துச்சு, என்ன செய்யறாங்க அந்த கருப்பு கயிறை மந்திரிச்சு கட்டியிருக்கிறாங்க. அந்த கருப்பு கயிறை கட்டியிருக்கவும் என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு மசூத் கேட்கறாங்க இது எதுக்கு நீ கட்டியிருக்கேன்னு. எனக்கு உடம்பு சரியில்லை அதனால இதை ஓதி பார்த்து இந்த கருப்பு கயிறை நான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, இந்த கயிறை கட்டிய நிலையிலே நீ மரணிச்சீன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மார்க்கத்திலே மரணிச்சவளா நீ ஆக மாட்ட, நீ வேறு மதத்துல இருந்தவளா தான் நீ ஆவ, நீ இதுல நீ மரணிச்சா நீ முஸ்லீமே இல்லை அப்படின்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருடைய கையிலையும் கழுத்துல இடுப்புலையும் நம்மளுடைய அந்த கருப்பு கயிறும் தாயத்து இருக்குன்னு பாருங்க. முழுமையா அதை நம்பி இருக்கோம். அழகான குழந்தைக்கு பாக்குறோம், கையில கழுத்துல எல்லாம் அந்த அதை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுது. இது எங்கேன்னு வந்துச்சு, இஸ்லாத்துல இருக்குதா இது? மாற்று மதக்காரங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு ஈடா ஈக்குவலா உங்களுக்கு நாங்க ஒன்றும் இழைச்சவங்க இல்லை. நீங்க போய் கோயிலில் போய் மந்திரிச்சு போட்டீங்கன்னா நாங்களும் தர்காவில் கலர் கலராக விற்கிதுல மஞ்சள் கருப்பு சிகப்புன்னு அதே மாதிரி நாங்களும் வாங்கி போட்டுக்குருவோம். அதில் நாங்கள் இது கோயிலில் மந்திரிச்சா போட்டுக்கோ, அஜர்த்து ஓதி தானே தர்றாரு, அஜர்த்து ஓதி தானே தர்றாரு. அந்த ஓதி தரக்கூடிய அஜர்த்துக்கே 1000 நோய் இருக்கும். அவரால் ஓதி அவரை வந்து அந்த கருப்பு கயிறு போட்டு அவரால் தடுத்துக்க முடியலையே, அவர் அதை மந்திரிச்சு போட்டு அந்த தாயத்தால் அவருக்குள்ள நோய்களை தடுத்துக்க முடியலையே. அது நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஆக இஸ்லாத்துக்கும் இந்த கருப்பு கயிறுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கருப்பு கயிறை அறிந்தவர் 2 இறைவனை நம்பி விட்டார், அவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார். அவருக்கு என்னது சொர்க்க நரகத்துல ஒரு இடம் கன்ஃபார்மா இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. இனிமேலாவது அறிவை அடகுக்கும் விதமாக அஜர்த்துட்டு 5, 10, 20 கொடுத்து ஓதித்தாங்க மந்திரிச்சாங்கன்னு சொல்லி அதை வாங்கி போடாம நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அறிவை வந்து சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா பாருங்க, இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட அதிகமா இந்த நேரத்துல இந்த கோடை காலத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அம்மை நோய். இதை கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும். இந்த அம்மை நோயினால ஏற்படக்கூடிய அந்த அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. சுபஹானல்லாஹ், நம்மளோட ரத்தம் எல்லாம் கொதிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ விதமான சிற்கும் படு பாதகங்களை விளைவிக்கக்கூடிய
விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை அவங்க செய்யறதை நம்ம பார்க்குறோம். என்னது அம்மை நோய்ங்கிறது ஒரு கடுமையான நோய் தான். அது பல விதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா உயிரே போகக்கூடியது. நம்ம இல்லைன்னு சொல்லுங்க. அம்மைங்கிறது முன்னாடி உள்ள காலத்துல அம்மை நோய் ஏற்பட்டு இறந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அம்மைங்கிறது கடுமையான நோயை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நோயின்னு வந்தால் என்ன செய்யணும்? இன்னும் அது நோயினே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அம்மை நோய்ங்கிறது நோயினே இந்த நிறைய பேர் 95% பேர் அது ஒரு நோயாகவே நம்பவே மாட்டாங்க. என்னது வந்திருக்கிறது ஒரு பெண் தெய்வம், ஒரு சாமி வந்திருக்கிறது. என்னது ஒரு வெக்காளி அம்மாவா ஏதோ கொக்காளி அம்மா ஏதோ ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சிருக்குது? வந்திருக்குது. இந்த அம்மா வந்தால் என்ன செய்யணும்? சுத்த பத்தமாக இருக்கணும். கட்டு வாசலை வேப்பிலைய எதுக்கு வேப்பிலை கட்டி வச்சிருக்கீங்க? இது அம்மா வந்திருக்குது, அதனால என்னது யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சரி, ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேப்பிலை கட்டியிருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனா எல்லாருக்கும் ஒட்டிக்கிறோம்ல, ஒரு தொற்று நோய் ஏற்பட்டுரும், அப்ப எங்க வீட்டுக்குள்ள வராதிங்கன்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலுக்காக ஒரு சிம்டம் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சா அப்படி இல்லையா. அது எதுக்காக வச்சிருக்கோம்னா, தீட்டு உள்ளவர்கள் கணவன் மனை உள்ளவர்கள் மட்டும் வரக்கூடாது, மற்றவங்களாம் வரலாம். என்ன அர்த்தம்னா, வந்திருக்கிறது வந்து சாமி, ஒரு பெண் தெய்வம், ஒரு கடவுள் வந்திருக்குது. அந்த கடவுளுக்கு அந்த பெண் தெய்வத்துக்கு வந்து அந்த மாதிரி உள்ள பெண்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி உள்ள பெண்கள் கணவன் மனை வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள வந்தா அவங்களுக்கு கோவம் வந்துடும், பூ வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அந்த சாமிக்கு கோவம் வந்துடும், அவங்க கோவம் கொண்டுக்குருவாங்கன்னு சொல்லி ஒரு இந்துக்களை பட்டை போடாத பொட்டு வைக்காத காளியம்மாவாகவும் மாரியம்மாவும் இன்னைக்கு நம்ம பாத்திமா ஆயிஷாக்கள் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன நீங்க களிமா சொல்லியிருக்கிறீங்க? என்ன லாயிலாக இல்லல்லாஹுன்னா வாயில இந்த லாயிலாக இல்ல முகமது ரசூலுல்லாஹ் முடிஞ்சிருச்சா? களிமானா அவ்வளவுதானா? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு நம்பிட்டு ஒரு பெண் தெய்வம் ஒரு சாமி என் பிள்ளைக்கு வந்திருக்குது, எனக்கு இறங்கி இருக்குது, அம்மா வந்திருக்குது, வந்தா கோவம் கொண்டுக்குருவாங்கன்னு சொல்லி நம்புறீங்கன்னா நீங்க என்ன முஸ்லீம்? பட்டை போடாத ஒரு காபிரா இருக்கிறீங்க, நெத்தில பொட்டு வைக்காத ஒரு காபிரா இருக்கிறீங்க. அன்னைக்கு மக்கத்து முஸ்லிம்கள் இதைத்தான் செஞ்சாங்க. மக்கத்து முஸ்லிம்கள் செஞ்சது என்னது? அல்லாஹ் மறுக்கவலா இல்லை, அல்லாவே நம்பினாங்க. ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா எங்களை காப்பாற்றுறோம் அல்லான்னாங்க, களிமாவும் சொன்னாங்க தான். ஆனா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு லாத்து உஸ்ஸா மனாத்துங்கிற சிலைகளை நம்பினாங்க. ரெண்டையுமே நம்பினாங்க. அல்லாஹ்வோட மறுக்கவலா இல்லை. இன்னைக்கு நம்ம செய்யறோம்ல, வந்திருக்கிற பொக்காளி அம்மா வந்திருக்குது, சாமி வந்திருக்குது, நாங்க அல்லாஹ்வுக்காக நாங்க தொழுவோம் செய்வோம். பொக்காளி அம்மாவுக்கு போய் கோவில்ல போய் தீர்த்த வாங்கி கொடுத்து அந்த நோயை குணப்படுத்த நாங்க செய்வோம். அந்த சாமிக்கு இதெல்லாம் பிடிக்காது, தீட்டு தொடக்க பிடிக்காது, அதுக்கேற்ற நாங்கள் பக்குவமாக இருக்கவும் செய்வோம், தொழுகவும் செய்வோம், நம்ம நம்புறோம்ல. அதே தான் இன்னைக்கு மக்கத்து முஸ்லிம்களும் செஞ்சாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன்னாங்க. அதுக்காகத்தான் ரசூலாவே என்ன செஞ்சாங்க? பிரச்சாரம் பண்ணினது, போர்க்களம், படையெடுப்பு எல்லாமே செஞ்சது எல்லாமே இந்த விஷயத்துக்காக தான். அல்லாவை நம்பி சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக தான் போர்க்களம் கண்டது, பல சஹாபாக்களை இழந்தது, எல்லாமே இந்த விஷயத்துக்காக தான். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாவே நாங்க நம்புறோம், இதையும் நாங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிந்திக்க வேணாமா? என்ன அதுக்கு என்ன மருந்து? போய் கோயிலில் தீர்த்தம் வாங்கி கொடுத்தா என்ன செஞ்சிடும்? நல்லா போயிடும். அதனால என்னது அம்மா வந்து இதாயிரும்னு சொல்லி அதனால ஏற்படக்கூடிய நோய்க்கு அந்த மருந்து என்னது ஆஸ்பத்திரியில் இருக்கோ இல்லை என்ன செய்யல ஒரு வாரம் ஒரு கூலான பொருள் சாப்பிட்டா, குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா நோயோட வீரியம் குறைஞ்சிடும். இல்லை ஆஸ்பத்திரியில் போட்டால் ஒரு 2 நாளில் குறைஞ்சிரும். 7 நாள் வரைக்கும் குளிக்காமல் வச்சுருப்போம். என்னது அம்மாவுக்கு குளிச்சா பிடிக்காது, அவங்களாம் இறங்கணும், அவங்கள மரியாதையோட பேசணும், அந்த வீட்டில் என்ன செய்யக்கூடாது? நல்ல விஷயங்கள், நல்ல கமகமுக்கிற விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா வந்திருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்துக்கு மிகப்பெரிய மரியாதைகள் இஸ்லாமிய பெண்களுக்கு நடக்கிறத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னது, இவங்க என்ன இஸ்லாத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், களிமா சொல்லியிருக்கிறோம், தொழுவுறோம், நோன்பு வைக்கிறோம். அப்போ இஸ்லாமில் என்னங்கிறத தெளிவாக அறியாததுனால தான் இப்படி ஒரு மௌட்டிக பழக்க வழக்கங்கள் நம்ம இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சாங்க. இந்த பழக்கத்தில் வெளியே வரணும் இன்ஷா அல்லாஹ். யார் வீடுகள்லையும் ஏப்பலை கட்டி தொங்க விடக்கூடாது. போய் கோயில்களில் போய் என்ன செய்யக்கூடாது? அந்த தீர்த்தை வாங்கி குடிக்கக்கூடாது. இது அல்லாஹ்விட்ட வந்திருக்கக்கூடிய ஒரு நோய். அல்லாஹ் நாடினா நல்லா போகும். இல்லைன்னா மருத்துவத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? கொண்டு போய் காட்டி அதுக்குரிய ஒரு மருந்தை நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரியான நம்பிக்கை உண்மையான இடத்துல இருக்கக்கூடாது. யார் அப்படி நீங்கள் நம்புறீங்களோ கண்டிப்பாக என்னது அது முழுமையான இணை வைப்பு. அன்னைக்கு மக்கத்து முஸ்லிம்கள் செய்த அதே இணை வைப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, பேய் பிசாசு. பேய் பிசாசை நம்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னது பேய் பிசாசுடைய நம்பிக்கை ரொம்பவே என்னது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால இன்னைக்கு என்னது மலையாளத்து மாந்திரிகம்லாம் இன்னைக்கு நம்ம ஊரில் பூந்து விளையாடுறத நம்ம பார்க்குறோம். பேய் பிசாசுடைய அந்த பயத்துடைய அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்கலாம் இன்னைக்கு காரு பஸ்ஸில் போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளோட அறிவை இழந்து போய் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு பேய் இருக்கிறதாக பிசாசு இருக்கிறதாக இருந்த ஆத்மாக்கள் உயிரோடு வருவதாக ஒரு மூமின் நம்பலாமா? அவன் நம்பினால் அவன் மூமினே இல்லை. அவன் அல்லாஹை மறுக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறான், குர்ஆனை மறுக்கிறான், ஹதீஸை மறுக்கிறான். பேய் இருப்பதாக நம்பி நீ மாந்திரிகத்தை பேய் ஓட்டுறவை நாடி ஒரு மூமின் போன
சொன்னா, பேயில பயந்துட்டான், பேயை பார்த்துட்டான், பேய் வந்து அடைஞ்சிருச்சுன்னு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒரு மூமினே இல்ல. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், எல்லாம் என்ன சொல்றான், ஒவ்வொரு உயிர்களையும் நான் பிடிச்சி வச்சிருக்கேன், என்னுடைய கட்டுப்பாடுல என்னோட கண்ட்ரோல்ல என் கஸ்டடியில இருக்குங்கிறான் அல்லாஹ். அந்த கபருக்குள்ள போகும்போது ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம், நல்லடியார்களா இருந்தா அவங்களுக்கு புது மாப்பிள்ளை போல தூங்குவாங்க, கெட்டடியார்களா இருந்தா அவங்களுக்கு திருப்பி திருப்பி வேதனை செய்யப்பட்டுட்டே இருக்கும். ஒரு நல்லடியானுடைய ஆத்மா வந்தா என்ன கேட்கும், யா அல்லாஹ் ஒரே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடு அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தினருக்கு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை, என்னை அல்லாஹ் நல்லடியானாக செலக்ட் பண்ணிட்டான், நான் புது மாப்பிள்ளை பண்ண தூங்க போறேன், இந்த நல்ல விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி அந்த நல்லடியான் கேட்கும் போது அல்லாஹ் அதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம். கெட்ட ஆத்மா வந்தா என்ன கேக்குது, ஒரே ஒரு வாய்ப்பு கூடிய அல்லாஹ், நான் செஞ்சா விட்டு போன அமல்கள் எல்லாம் நான் உலகத்துல போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் அதுக்கு மறுத்துறான். உனக்கும் இந்த துனியாவுக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் துண்டிச்சு விட்டு என்னது, இந்த துனியாவுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு பர்சக், ஒரு திரை இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப முன்கண்ணக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த ஒரு ரூஹானது இருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது நம்ம பாக்குறோம். குர்ஆனை படிக்கிறீங்க, ஹதீஸை படிக்கிறீங்க, அப்புறம் எங்கிருந்து பேய் வந்துச்சு, அப்ப நம்ம என்ன முஸ்லீம், நீங்க அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்பல, அல்லாஹ் அப்படி சொல்றான். இருந்தாலும் அல்லாஹ்வை விட பேய்க்கு வந்து தைரியம் ஜாஸ்தி, அல்லாஹ்வை விட பேயோட ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலை மீறி என்ன செஞ்சிருச்சு, பேய் துனியாவுக்கு வந்து பிடிச்சிக்கிருச்சு, அப்படி நம்ம நம்புறோம். அல்லாஹ்வை கேவலமாக நம்புகிறோம், அல்லாஹ்வை தரம் குறைத்து நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய வல்லமை புரியாமல் நம்ம நம்புகிறோம். அப்படியே நம்பணும். அல்லாஹ் சொல்ற வத்தக்குள்ள ஹக்கத்து பாத்திகி, அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள். நம்ம எப்படி அம்மாடி அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் காப்பாற்றணும், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், அம்மாடி அல்லாஹ் எப்படி ரூஹ் வச்சிருக்கானா, எப்படி எடுக்க போறானா, இப்படி வாய் வார்த்தையா தானே நம்புறோம். அல்லாஹ் தான் சொல்றான் நீங்க நம்ப வேண்டிய விதத்தில் நீங்க நம்புங்க. இந்த இடத்துல நம்பலையே, பேயை நம்பும் போது நீ அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்பலையே, அல்லாஹ்வை மீறி, அல்லாஹ்வுடைய சக்தியை மீறி, அல்லாஹ்வுடைய வல்லமையை மீறி அந்த உயிர் இந்த துனியாவுக்கு வந்துருச்சு நீங்க நம்புறீங்க. முன்கர் நக்கீருடைய கட்டுப்பாட்டை விட்டு என்ன செஞ்சிருச்சு, கபரை விட்டு வெளியில வந்துச்சு நீங்க நம்புறீங்க. அப்படி பேய் பிடிச்சிருச்சுன்னு போய் பேய் ஓட்டுறவங்களையும் என்ன செய்றீங்க, மந்திரிக்க கூடியவங்களை நம்பி காசு பணம் ஈமான் இன்னும் கொஞ்சம் ஏமாந்தா கற்பே இழக்கக்கூடிய ஒரு நிலைமையை பாக்குறோம். இப்ப எல்லா விஷயங்களும் இழக்கக்கூடிய அறிவை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை பாக்குறோம். பச்சை குழந்தைகள் கூட என்ன சாப்பாடு விட்டால நம்ம என்ன சொல்லி வைக்கிறோம், அங்க போகாத பேக்காண்டி நிக்கிறான், இங்க வா இங்க வா சாப்பிடு, என்ன செய்யறான், இங்க வா சாப்பிட, இங்க போகாத பேய் நிக்குதுன்னு சொல்லி என்னது, அந்த குழந்தைகளுக்கு அந்த பேய சொல்லி பயமுறுத்தா சாப்பாடை விட்டுரும். சொல்லும் பொழுதே என்னது, போகாத இருட்டுக்குள்ள பேய் நிக்குதுன்னு சொல்லி பயமுறுத்தி அது ஒரு நாளைக்கு என்னது, இருட்டுக்குள்ள போகும்போது பேய் ஒரு வெள்ளையா எதை பார்த்துட்டோம் இல்லை ஏதாச்சும் பொருள் ஆடுறத பார்த்து என்னது பேய் இருக்குன்னு சொல்லி அது பயப்படுறதுனால என்னது அந்த குழந்தைங்க மனசுல ஒரு அந்த பிரம்மை ஏற்பட்டு அதனால பாதிக்கப்படுறதை பார்த்துட்டு நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே, இந்த என் பிள்ளைக்கு பாருங்க பேய் பிடிச்சிருச்சு, அதுக்கு என்ன காரணம், நீ 15 வருஷம் 20 வருஷமா பேய் இருக்கு அந்த முக்குள்ள பேய் இருக்கு, அங்க மௌத்தா போட அங்க நிக்கிறாங்க, தூக்கு போட்டு விடாடுக்குள்ள நிக்கிறாங்கன்னு சொல்லி நீ அதை சொல்லி வளர்க்கும் போது நம்ம என்ன சொல்றோமோ, தாய் தான் முதல் பள்ளிக்கூடம், நீ என்ன சொல்லி வளர்க்குறியோ அது குழந்தைகளோட மைண்ட்ல நல்லா போய் அது சேவாய்க்கும் போது அது என்ன செய்யும், ஒரு நாள் அது திருப்பி ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி பேய் பிடிச்சிக்கிருச்சு போ, எங்கே மந்திரிக்கிறவன் இருக்கிறான், பேய் விரட்டுறவன் இருக்கிறான்னு சொல்லி ஈமான் இழக்கிற நிலைமை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஊர்லயே என்னது அந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குது. இன்னைக்கு நஜாத்துக்காரன்னு சொல்லி சொன்னா வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் முடிச்சா அதுக்கு நீ 10,000 ஃபைன் போடுன்னு கேட்கக்கூடிய இன்னைக்கு ஜமாத்தார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள், பேய் விரட்டுகிறோம் பேர்வழி என்ற பெயரில் ஈமானையை பறிக்கக்கூடிய விதமாகவும் மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டும் விதமாக இருப்பதை கண்டிக்காமல் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அதற்கு குர்ஆன் வசனங்களை ஓதியும் அந்த சூறாக்களை ஓதியும் பேய் ஓட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி என்ன செய்யறா, அல்லாஹ்வை இழிவுபடுத்துற அந்த இடத்துல, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி அந்த இடத்துல அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். 7 வருஷங்களுக்கு முன்னாடி மூட நம்பிக்கைங்கிற தலைப்பில் நம்ம இதே தான் நம்ம சொன்னோம். அதற்கு பல்வேறு கண்டனங்களை நம்ம பல இடங்களில் தெரிவிச்சாங்க, பெரிய பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு அதே நம்ம திரும்பி பேசக்கூடிய நிலைமை, ஏன்னா இன்னும் நம்ம என்ன செய்யல, அந்த இடத்த விட்டு இன்னும் திருந்தாத நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அதை பேச வேண்டிய சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு அந்த பேய் விரட்டுறவங்களுக்கும் இன்னைக்கு இந்த பால் கிதாபு மோர் கிதாபு எழுதி கொடுக்குறவங்களுக்கும் அந்த பேய் கிட்ட வராதுன்னு சொல்லி கருப்பு கயிறு ஓதி மந்திரிச்சு கொடுக்குறவங்களுக்கும் இந்த மேடையிலே நாங்க சவால் விடுறோம். எங்களுக்கோ இந்த மேடையில் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்ல தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களுக்கோ ஒரே ஒரு பேயாவது ஏவி விட்டு பேயை ஏவி விடணும். பேயை விரட்டுறவங்களுக்கு பேயை பிடிக்கிற சக்தி இருக்கும்ல, ஒருத்தவங்களுக்கு பேய் இருக்கு, பேயனால விரட்ட முடியும், பேயோட பேச முடியும், பேயோட உரையாட முடியும்னு சொல்லி அந்த மக்களை நீங்க ஏமாத்த முடியும்னு சொல்லி சொன்னா பேயை பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கும்ல, பேயை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கும்ல, அதுவும் இருந்தா தான் உண்மையிலே மாந்திரிகம். அப்ப என்ன செய்யணும், எங்கள் மீது ஒரே ஒரு பேயாவது ஏவி விடுங்க, நாங்க நம்பிடுறோம். கண்டிப்பா உங்களுக்கு சேவைகள் செய்ய நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஒரே
சொல்றீங்க, அதையே நம்புற எங்களுக்கு வர மாட்டேங்குது, நம்பாத எங்களுக்கு வர மாட்டேங்குது. பேய் இருக்குன்னு நம்புறவங்களே ஏன் பேய் பிடிக்குது? பேய் இல்ல நாங்க நம்புறோம்ல, பேயை திட்டுறோம்ல, பேயே இல்ல நாங்க திட்டுறோம், பேய் விரட்டுறவங்கள திட்டுறோம். ஏன் ஒரு பேய் கூட எங்களை பிடிக்க மாட்டேங்குது? கோவம் கொண்டு எங்களை தானே ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். என்னையா திட்டுற? உங்களை விட மாட்டோம், உங்க எல்லாரும் ஒரு பேய் பிடிச்சிட்டு ஆட்ட போறேன்னு சொல்லி பிடிக்கணும்ல. ஏன் எங்களை பிடிக்க மாட்டேங்குது? நம்பக்கூடியவர்களை மட்டுமே ஏன் பேய் பிடிக்குது? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இது உண்மையிலே பேய் விரட்டுவது உண்மையாக இருந்தால், மக்களுக்கு வந்து நாங்க நல்லதுதான் செய்யறோங்கிறதா இருந்தால், எங்களுக்கு ஒரு பேயாவது நீங்க ஏன் விடுங்கிற நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப இது எல்லாம் ஏமாற்று வேலை, அவர்கள் பிழைப்புக்காக செய்யக்கூடிய வேலை. இதை பிழைப்புக்காக செஞ்சாலும் பரவாயில்லை, இதுல நம்ம ஈமான இழக்கிறோமே, அல்லாவுடைய ஆற்றலை நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோமே, கபருக்குள்ள உள்ள விஷயங்கள் நீங்க நம்பலையே, அப்ப நம்ம என்ன முஸ்லீம்? ஒரு முஸ்லீம் என்ன நம்பணும்? அல்லாவை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், அந்த கபரில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்பணும். அதெல்லாம் வந்து ஈமானுடைய அம்சங்கள்ல ஒண்ணு. அதெல்லாம் நம்பினாதான் முஸ்லீம். அப்போ நம்ம இந்த கபருக்குள்ள உள்ள விஷயங்களை நீங்க நம்பல, பேய் வந்து கபரை விட்டு வெளியே வரும்னு சொல்லி சொன்னா நம்ம ஈமான்ல இன்னும் பூர்ணமடையல, நம்முடைய ஈமான் இன்னும் உறுதியாகல, நம்முடைய ஈமான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலங்கிறதா நமக்கு என்னது புலப்படுதாக. இன்ஷா அல்லாஹ் இந்த பேயுடைய நம்பிக்கையை விட்டு நம்முடைய நம்ம என்ன செய்யணும்? வெளியில வரணும். இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம நடந்து கொள்ளுமே தவிர நம்முடைய ஈமானை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழக்கக்கூடாது. இந்த பேய் இருக்குன்னு சொல்லி நம்பக்கூடியவங்களுக்கு பல்வேறு விதமான நம்முடைய சவால்களை நம்ம வச்சிருக்கிறோம். அவங்களால முடிஞ்சதுன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கட்டும். அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகள்ல தகடு மாட்டி வைக்கிறது. என்னது எதுக்காகன்னு சொல்லி சொன்னா இஸ்லாமிய வீடுகள்ல தான் எப்படி இந்த தாயத்து போடுறாங்களோ அதே மாதிரி தகடு மாட்டி வைக்கிறாங்க. அது மாட்டி வச்சா என்னது கடையிலே மாட்டிறத பாக்குறோம், முஸ்லீம் கடைகள்லயே அதே மாதிரி இஸ்லாமிய வீடுகள்லயே தகடு மாட்டி வச்சிருக்காங்க. அது மாட்டி வச்சா வீடுகள்ல செல்வம் கொளிக்கும், கஷ்டம்லாம் போகும், எங்களுக்கு வந்து நோயெல்லாம் போயிடும் சொல்லி அந்த தகட்டு மேல என்ன செய்யறாங்க, நம்பிக்கை வைக்கிறது. இதை ஒரு முஸ்லீம் நம்பலாமா? இதுக்கும் இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவங்க ஏதோ பிழைப்புக்காக அந்த ஒரு தகடை நமக்கு கொடுத்து இதனால அவனுக்கு செல்வம் கொளிக்குன்னு சொல்லி சொல்றானே, அவன் அந்த விற்கக்கூடியவன் பல தகடுகள் வச்சிருக்கானே, அவங்க கோடீஸ்வரனா இருக்கணும்ல. ஒரு தகடு நீ வீட்டுல வச்சு என்ன உனக்கு கஷ்டம் வராது, உனக்கு நோய் வராது, நிறைய வரக்கத்து வரும்னு சொல்றானே, அந்த பல தகடுகள் வச்சு விற்கக்கூடியவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். அவன் பார்த்தா ரோட்ல பிச்சை எடுக்கிற விதமா தான் உட்காந்துருக்கான். அந்த தகடு விற்கிறவனை பார்த்தா, அந்த வீட்டுல மாட்டி வைக்கிறாங்கல்ல அந்த தகடு விற்கிறவனை பார்த்தா அவன் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறான். அப்போ அவனுடைய பொருளாதாரத்தை உயர்த்த அவனால முடியல, அவனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய அவனால முடியலைங்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம பேர் வாங்கி வந்து வீட்டுல மாட்டி வைக்கிறது. உடம்பு முடியலன்னா அது கொஞ்சம் என்ன செய்யறது, நம்ம வீட்டுல மாட்டி வைக்கிறத பாக்குறோம். இப்படி ஈமானை அடகுக்கும் விதமாக, ஈமானை இழக்கும் விதமாக பலவிதமான மூட நம்பிக்கைகள் நம்ம வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் என்னது மூட நம்பிக்கைகள் மட்டும் இல்லாம பெரிய சிர்க்கு. அது என்னது, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சிர்க் வைக்காத நிலையில அல்லாஹ்வை சந்திக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, யார் சிர்க் வச்ச நிலைமையில அல்லாஹ்வை சந்திக்கிறாங்களோ நரகத்துக்கு போவாங்க. அப்போ என்னது, நம்ம சிர்க் வைக்காத நிலைமையில அல்லாஹ்வை சந்திக்கிறோம்னா இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருந்து நம்ம என்ன செய்யணும், விலகி வரணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம், என்னது பள்ளி கத்துனா நல்லது நடக்கும், நம்ம பேசும்போது பள்ளி கத்து வச்சுங்க, பள்ளியே சொல்லிடுச்சு நல்லது நடக்கும், ஆண்டு அலறிச்சு மௌத்தா போயிடுவாங்க, நாய் ஊழையிடுது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பறவை சகுனம் என்பதே இல்லைங்கிறாங்க, வலா சைரா அப்படிங்கிறாங்க. பறவை சகுனம் என்பதே இல்லை. யார் பறவை சகுனங்களுக்கு நம்புறாங்களோ ஷிர்க்கு, அது வந்து சிறுக்குல உள்ளதே அப்படிங்கிறாங்க. இணை வைப்பு, பறவைனால இப்படி ஆயிடுச்சு, பறவை கத்துறதுனால இப்படி ஆயிடுச்சு, பறவை கத்துறதுனால நல்லது வந்துருச்சு, காக்கா கத்துனா விருந்தாளி வந்துச்சுங்கிறோம். அது ரசூல் அன்னைக்கே கண்டிச்சிட்டாங்க, பறவை சகுனம் இல்லைங்கிறாங்க. காக்கா கத்துனா விருந்தாளி வரும், நீ நம்புனீங்கன்னா சிறுக்கு. காக்கா கத்துனுச்சு, அண்டங்காக்கா கத்துனுச்சு, சண்டை வரும், நம்புறோம். அண்டங்காக்கா கத்துனா சண்டை வரும், அதுல இன்னொரு காக்கா இருக்கு, அந்த காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்க, இப்படி எல்லாம் நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் சிறுக்கு. அது ரசூல் சாசம் பேசிட்டாங்க, அதெல்லாம் அப்பவே கண்டிச்சுட்டாங்க. அது மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன்னு வைங்களேன், கால் லேசா தடிக்கிருச்சு, அப்ப என்ன செய்யறது, ஆமா திரும்பி தண்ணியை குடிச்சிட்டு போக, திரும்பி வந்து போகாத, இனிமே கண்ணை புரடியில வச்சுட்டு போக வேண்டியது, கால் தடிக்கிருச்சு இல்லை நெத்தில ஏதாவது இடிச்சுட்டு என்ன செஞ்சிருவோம், திரும்பி வந்துடே போகாத, கால் தடிக்கிருச்சு, சோத்தாங்க தடிக்கிருச்சுன்னு தடை ஏற்பட்டுருச்சு, நீங்க போகாதீங்கன்னு சொல்லி அதை தடுத்துட்டு என்னது திரும்பி வந்துடுறது. அல்லாஹ் நாடுனா போற காரியம் சக்சஸ் ஆகும், அல்லாஹ் நாடல்னா தோல்வி கிடைக்கும். அப்படித்தானே ஒரு முஸ்லீம் நம்பணும். நம்மளா போய் இடிச்சுக்க வேண்டியது என்ன, கல்லா வந்து இடிச்சுட்டு நம்ம தான் கல்ல போய் இடிச்சுக்கிட்டோம். அப்ப நம்மளா போய் இடிச்சுக்கிட்டு அதனால என்ன செஞ்சுச்சு, அது போல காரியம் நடக்காது. அதே மாதிரி ஒரு விதவை பெண் வந்துச்சுன்னா அந்த பெண்ணை பார்த்தா அமங்கலியை பார்த்தா என்னது நல்ல காரியம் நடக்காது. இதை படித்தவர்கள்லாம் செய்யறத நம்ம பாக்குறோம். படித்தவர்கள் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்க இதெல்லாம் என்னது இந்த மாதிரி அவங்க நம்புறதை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் மத்த மத